என் வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். டெக்னோ தரப்புலேருந்து ரீசெண்டாக 2 சூப்பரான ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. என்னென்ன ஃபோன்ஸ்னால் டெக்னோ ஸ்பார்க் 7 அண்ட் டெக்னோ ஸ்பார்க் 70. இந்த 2 ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. 2 ஃபோனுமே சூப்பராக ஹிட் ஆச்சு. அப்புறமா டெக்னோ தரப்புலேருந்து ஒரு ஆகஸ்ட் மாதம் ஒரு புது ஃபோன் வரப்போகுது. என்ன ஃபோன்னா டெக்னோ போவா 2. இந்த ஃபோன் ஆகஸ்ட் மாதம் லான்ச் பண்ண போகிறாங்க டெக்னோ தரப்புலேருந்து. இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த டெக்னோ போவா 2 இந்த ஃபோனோட ஒரு ஃபுல் அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கௌதம் நியூஸ் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த டெக்னோ போவா 2 இந்த ஃபோனோட ஒரு ஃபுல் அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸுக்கு கீழே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். மேலே டெக்னோ போட்டிருக்காங்க, கீழே போவான்னு போட்டிருக்காங்க, 2ன்னு போட்டிருக்காங்க. இது டெக்னோ போவோட 2வது ஃபோனு. ஃபஸ்ட்டு ஃபோன் ஏற்கனவே 7 மாதம் முன்னாடி லான்ச் பண்ணிட்டாங்க. அதை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இது 2வது ஃபோனு. இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ஃபோன் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃபோன் தான் கொடுக்குறாங்க. ஃபோன் பார்க்க ரொம்ப நல்லாவே இருக்குது. ஃபோனை தூக்கி சைடில் வச்சுருவோம். அப்புறமா உள்ளே ஒரு சிம் டூல் கொடுத்துருக்காங்க. இந்த சிம் டூல் மொபைலில் சிம் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அப்புறமா கீழே கொஞ்சம் யூசர் கைட் இருக்குது, மொபைலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அப்புறமா உள்ளே சார்ஜர் இருக்குது. இது டெக்னோ சார்ஜரு. எத்தனை வாட் சார்ஜர்னா 18 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சொல்ல மாட்டேன், ஒரு மீடியமான சார்ஜர் கொடுத்துருக்காங்க, அதையும் கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஒரு டைப் சி கேபிள் இருக்குது, மொபைலில் சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இப்போ நீங்கள் இந்த டெக்னோ போவா 2 இந்த ஃபோன் வாங்கணும்னு வச்சிங்கன்னா இது எல்லாமே உள்ளே கொடுப்பாங்க, பார்த்தா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட டிசைன் பற்றி பார்க்க போகிறோம். டிசைன் பொறுத்தளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. பின்னாடி கீழே ஒரு ஸ்ட்ரைப் மாதிரி வருது. இந்த ஸ்ட்ரைப்பில் நிறைய மல்டி கலராக தெரியுது, உங்களுக்கு லைட் பட்டால் தெரியும். இங்கே போவான்னு போட்டிருக்காங்க, மேலே கொஞ்சம் சைனீஸில் போட்டிருக்காங்க. இங்கே கேமராஸ் இருக்குது. கேமரா 4 கேமராஸ் இருக்குது, கூடவே ஃப்ளாஷ் லைட் இருக்குது. பின்னாடி 2 ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்காங்க, டூயல் ஃப்ளாஷ் லைட் இருக்குது, அந்த ஒரு ஃபியூச்சரும் கொடுத்துருக்காங்க. இதான் இந்த ஃபோனோட டிசைன். பார்க்க கொஞ்சம் சூப்பராகவே இருக்குது. இந்த ஃபோனோட குயிக்கான ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துடலாம். இந்த ஃபோனோட ரைட் சைடில் பவர் பட்டன் இருக்குது. அப்புறமா வால்யூம் ராக்கர் கீ இருக்குது. பவர் பட்டன்லேயே அவங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்டும் வந்துடுது, அதுவும் கொடுத்துருக்காங்க. சைட் மட்டும் ஃபிங்கர் பிரிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறமா லெஃப்ட்டில் சிம் ஸ்லாட் இருக்குது. சிம் ஸ்லாட்டில் 3மே போட்டுக்கலாம், 2 சிம் போட்டுக்கலாம், ப்ளஸ் மெமரி கார்டும் போட்டுக்கலாம், அதுவும் அந்த ஃபியூச்சரும் கொடுத்துருக்காங்க. அப்புறமா டாப்பில் ப்ளைனாக இருக்குது, அங்கே ஒன்றுமே இல்லை. பாட்டமில் 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. அப்புறமா டைப் சி சார்ஜிங் போர்ட் இருக்குது, ஒரு மைக் இருக்குது, அப்புறமா ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. இதான் இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ. இப்போ நம்ம இந்த ஃபோனோட ப்ராசஸர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோனில் மீடியாடெக் ஹீலியோ G85 கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் ஒரு சூப்பரான ப்ராசஸர்னே சொல்லலாம். ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருக்க போகுது, கேமிங்க்கு நல்லாவே இருக்க போகுது. இந்த ஃபோனை நீங்கள் PUBG அந்த மாதிரி பெரிய பண்ணால் கூட உங்களுக்கு எந்த ஒரு ஹேங் இஷ்யூ இருக்க வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி ஒரு சூப்பரான ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட ஜிபியூ பற்றி பார்க்க போகிறோம். ஜிபியூ மேலி G52 MC2ங்கிற ஜிபியூ கொடுத்துருக்காங்க. கேமிங்க்கு நல்லாவே இருக்க போகுது. இந்த ஃபோனோட ரேம் வேரியண்ட் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோனில் 2 வேரியண்ட்டில் வரப்போகுது. முதல் வேரியண்ட் 4GB ரேம் அண்ட் 64GB ஸ்டோரேஜ். அதோட ப்ரைஸிங் இன்னும் கன்ஃபார்மாக தெரில. 2வது வேரியண்ட் 6GB ரேம் அண்ட் 128GB ஸ்டோரேஜில் வருது. இந்த ரெண்டு வேரியண்ட்டுக்கும் ப்ரைஸிங் தெரில. பட் என்ன சொல்கிறாங்கன்னா 20,000 rupeesக்குள்ளே வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் கன்ஃபார்மாக தெரிய வந்திருக்கு. ரேம் வேரியண்ட் தெரிய வந்திருக்கு. பட் ப்ரைஸிங் 20,000 rupeesக்குள்ளே வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்தால் அப்டேட் பண்ணுறேன். இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்க போகிறோம். டிஸ்பிளே 6.9 இன்ச்சுக்கான ஒரு IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெருசாக இருக்க போகுது டிஸ்பிளேயோட சைஸு. யாராருக்கெல்லாம் பெரிய டிஸ்பிளே பிடிக்குமோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. படம் பார்க்கவோ இல்லை கேம் விளாட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. ஒரு காம்பேக்டான ஃபோன் கிடையாது, அது சொல்லிடுறேன். இந்த ஃபோனில் 60 ஹெர்ட்ஸ்க்கான ரிஃப்ரெஷிங் ரேட் கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் 1080x2400க்கான பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு பெரிய டிஸ்பிளேன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் சேஃப்டிக்காக கார்னிங் கோரில்லா கிளாஸ் 3 5 தெரில, கன்ஃபார்ம் தெரிய வந்தால் அதையும் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். அப்புறமா இந்த ஃபோனை பேட்டரி பற்றி பார்க்க போகிறோம். பேட்டரி ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. இருக்கிறதுல இந்த ஃபோனில் பேட்டரி தான் ரொம்ப அதிகமான ஒரு ஃபியூச்சர்னே சொல்லலாம். அதிகமான ஒரு ஹைலைட்டிங் ஃபியூச்சரு. எத்தனை கொடுத்துருக்காங்கன்னா 7000 mAhக்கான ஒரு லித்தியம் பாலிமர் பேட்டரி கொடுத்துருக்காங்க. பேட்டரி நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க, ரொம்ப பெருசாக இருக்குது. பட் இந்த பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப சின்ன சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 18 வாட் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா ஒரு 2.5 hours கூட 2.5 hours to 3 hours கூட ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பேட்டரியோட லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குது, சார்ஜிங் ஸ்பீட் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஸோ 0 to 100 ஏறதுக்கு கிட்டத்தட்ட 2.5 hours ஆக வாய்ப்பு இருக்குது.
கொஞ்சம் லேட்டாக வாய்ப்பு இருக்குது. ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஒரு கேமிங் ஃபோன்னா கொஞ்சம் சார்ஜிங் ஸ்பீடு அதிகமாக கொடுத்துருக்கலாம், பட் இந்த ஃபோனில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதோட ட்ராபேக்னே சொல்லலாம், அதுன்னு சொல்லிடுறேன். அப்புறமா இந்த ஃபோனில் வந்து கேமராஸ் பற்றி பார்க்க போகிறோம். கேமரா வந்து ரியரில் 4 கேமராஸ் இருக்குது. எத்தனை மெகாபிக்சல் கேமரானா 48 மெகாபிக்சலுக்கான ஒரு ஒய்டு கேமரா. மிச்சம் 3 கேமராவே வந்து 2 மெகாபிக்சல் தான், அது வேஸ்ட்னு சொல்லலாம். பட் இந்த 20,000 rupees ப்ரைஸ்க்கு வந்து இந்த கேமரா சூப்பராக கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து டுவெல் எல்இடி ஃப்ளாஷ் இருக்குது. அப்புறமா பனோராமா சப்போர்ட் உண்டு, ஹெச்டிஆர் சப்போர்ட் உண்டு. ரியரில் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 1080p at 30 fps வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம், அந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறமா செல்ஃபியில் வந்து ஒரு சிங்கிள் பஞ்சுவல் கேமரா. எத்தனை மெகாபிக்சல்னா 8 மெகாபிக்சலுக்கான ஒரு சிங்கிள் மெயின் கேமரா. உங்களுக்கு செல்ஃபிலையும் ஒரு ஃப்ளாஷ் லைட் இருக்குது, டுவெல் ஃப்ளாஷ் லைட் இருக்குது, அந்த ஒரு ஃபியூச்சரும் கொடுத்துருக்காங்க. செல்ஃபியில் வந்து 2 ஃப்ளாஷ் லைட் இருக்குது, அது எங்கே கொடுத்துருக்காங்கன்னு தெரில, எனக்கு இன்னும் இங்கேயும் நினைக்கிறேன், கன்ஃபார்மாக தெரில. அப்புறமா செல்ஃபியில் வந்து ஹெச்டிஆர் சப்போர்ட் உண்டு, பனோராமா சப்போர்ட் உண்டு. செல்ஃபியில் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 1080p at 30 fps வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம், அந்த ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட வெயிட் பற்றி பார்க்க போகிறோம். வெயிட் வந்து கன்ஃபார்ம் வெயிட் தெரில, ஏன்னா வந்து பேட்டரி அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக 200 grams மேலே தான் இருக்க போது, கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கும். ஏன்னா டிஸ்பிளே சைஸும் பெருசாக இருக்குது, பேட்டரியும் அதிகமாக இருக்குது. ஸோ வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக 200 grams தாண்டிடும், அதை மட்டும் உண்மையை சொல்லிடுறேன். பட் கன்ஃபார்மாக வந்து கிராம்ஸ் தெரிய வந்தால் அதிகமாக அப்டேட் பண்ணுறேன். இந்த ஃபோனோட கலர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கலர்ஸ் வந்து 3 கலரில் வரப்போகுது. என்னென்ன கலர்ஸ்னால் பிளாக், சில்வர் அண்ட் ப்ளூ. இது வந்து பிளாக் கலரு, உங்களுக்கு வந்து சில்வர் அண்ட் ப்ளூலையும் இருக்குது, அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறமா இந்த ஃபோனில் ஓஎஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓஎஸ் வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 11 வருது, வித் HiOS 7.6 வருது, அந்த ஒரு ஃபீச்சரும் இருக்குது. இந்த ஃபோனில் வந்து 5G போட முடியாது, 5G சிம் போட முடியாது, 4G தான் போட முடியும். அப்புறமா சிம் ட்ரேயில் வந்து 2 சிம் போட்டுக்கலாம், ப்ளஸ் மெமரி கார்டும் போட்டுக்கலாம். சென்சர்ஸ் வந்து சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது, ப்ராக்சிமீட்டர், ஜைரோமீட்டர், காம்பஸ் லைட் சென்சார், ஃபேஷியல் லாக்கும் இருக்குது. இந்த ஃபோனோட கனெக்டிவிட்டி பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோனில் வந்து ஒய்ஃபை, ஜிபிஎஸ், 3.5 mm ஃபோன் ஜாக் உண்டு, என்எஃப்சி கிடையாது, ரேடியோ உண்டு, அந்த மாதிரி ஃபியூச்சரும் இருக்குது. இந்த ஃபோன் வந்து இந்தியாவில் எப்போ லான்ச் ஆகுதுன்னா, ஏற்கனவே வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ் ஏற்கனவே லான்ச் பண்ணிட்டாங்க. இந்தியாவில் இது வந்து இந்தியன் வேரியண்ட்டு. இந்தியாவில் எப்போ லான்ச் ஆக போகுதுன்னா August 2 லான்ச் ஆக போகுது. இன்னும் 4 days இருக்குது. யாருக்காவது ஒரு கம்மியான பட்ஜெட்டில் நல்ல ஒரு கேமிங் ஃபோன் வாங்கணும்னா இந்த ஃபோன் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். 20,000 rupees தான் வர வாய்ப்பு இருக்குது, 15,000 இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து நீங்கள் வந்து கம்மியான வேரியண்ட் வாங்கினீங்கன்னா 15,000 rupees வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதான் ப்ரைஸ் தெரிய வந்தால் கீழே கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ யாருக்காவது கம்மி ப்ரைஸ்க்கு ஒரு கேமிங் ஃபோன் வாங்கணும்னா இதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் 4 days இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து இந்த டெக்னோ போவா 2 இந்த ஃபோனோட ஒரு ஃபுல் அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. கூட என்னென்ன வந்திருக்கு, இதோட ப்ரைஸிங் என்ன, அது ப்ராசர் என்ன சொல்லிட்டு எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பரோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து இந்த டெக்னோ போவா 2 இந்த ஃபோனோட ஃபுல் அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பரோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.